அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மார்கழி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். மார்கழி மாதத்தில் மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்க போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா? இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு நிறைய ஒரு திருப்பங்களும் இருக்குது. அந்த ஒரு திருப்பங்கள் அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளப் போகின்றார்களா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது ஏற்படுமா? இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மார்கழி மாதத்தினுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதனால் அவர் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நன்மை என்றே சொல்லலாங்க. சென்ற மாதத்தில் தேங்கிய சில காரியங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா துரிதமாக நடைபெறும். தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதனால தொழில் முன்னேற்றங்கள், புதிய ஒப்பந்தங்களில் லாபங்களானது ஏற்படுங்க. அதே நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் உங்களுக்குரிய அங்கீகாரங்களும் இப்பொழுது கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை சப்தம பார்வையாக பார்க்கிறார். கும்பராசிக்கு சுக்கிரன் சென்ற பிறகுமே அவரை அஷ்டம பார்வையாக செவ்வாய் பார்க்கின்றார். எனவே இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வையானது இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனம், குடும்பம், களத்திரம் ஆகியவற்றிற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவரை பார்த்தீங்கன்னா மங்களகரமான செவ்வாய் பார்ப்பது குடும்பத்தில் மங்கள ஓசையானது கேட்க பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதற்கான நேரங்களானது பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். புத்திர பேருக்காக பார்த்தீங்கன்னா காத்திருக்கக்கூடிய தம்பதிக்கு நல்ல ஒரு தகவலும் கிடைக்குங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைவும் ஏற்படும். தங்கம், வெள்ளி மற்றும் ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கையும் உண்டு. உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் விளங்கக்கூடிய குரு இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெறுகிறார். எனவே நன்மையும் தீமையும் கலந்த பலன்களே பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க. குறிப்பாக விரையாதிபதி வக்ரம் பெறுவதனால விரயத்திற்கேற்ற வரவுகள் வந்து கொண்டே இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய வழியில் சில பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திப்பீர். பெற்றோர் தன்னிடம் காட்டக்கூடிய பாசத்தை விட மற்ற சகோதரர்களிடம் காட்டக்கூடிய பாசங்கள் அதிகமாகவே இருக்கின்றதே என்று பார்த்தீங்கன்னா கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகளினுடைய அனுசரிப்புகளானது உங்களுக்கு குறையலாம். யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரங்கள் இது. மார்கழி 15ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதார நிலைகளானது உச்சத்தை எட்டும். கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா சரள நிலைகளானது உருவாகும். அதேபோல் இந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா கைமாற்றாகவோ கடனாகவோ வாங்கிய தொகையை கொடுத்து மகிழ்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காகவே உங்களுக்கு சேருங்க. பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் தானாகவே உங்களுக்கு சேரும். மார்கழி 17ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 9இல் சஞ்சரிக்கும் போது ஒளிமயமான எதிர்காலத்திற்கு பார்த்தீங்கன்னா வித்திடு. பயணங்களால் பலன்களும் கிடைக்குங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது இப்பொழுது உண்டு. அதேபோல் வியாபாரத்திலுமே தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் இப்பொழுது தானாகவே சேரும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகளும் சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி நிலைகளானது பார்த்தீங்கன்னா அகலுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு வருமானங்களானது உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றங்களானது உண்டுங்க. பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். அதேபோல் இந்த மாதத்தில் உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவானது இருக்கும். அலைச்சலும் பார்த்தீங்கன்னா குறையக்கூடும். தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் இப்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துரிதமாகவே நடக்க தொடங்கிடுங்க. மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீர்கள்.
மற்றவர்களினுடைய மனதை துல்லியமாகவே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மேசராசி அன்பர்களினுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுவார்கள். அவர்களும் உங்களுடைய பேச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா நடப்பாங்க. உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகளானது இப்பொழுது விலகும். வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்களுடைய கைக்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். சில தடைகள் ஏற்பட்டாலுமே உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. உங்களுடைய கவலைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாகவே இப்பொழுது குறையும். புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வழக்கில் இருந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சாதகமான தீர்ப்பில் வருமானங்கள் பெருகக்கூடிய அளவிற்கு காணப்படும். தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை நீங்கள் பெறலாங்க. மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதனையாக நீங்கள் சமாளிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது வெற்றிகரமாகவே முடிவடையும். கூட்டாளிகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகளில் கவனங்கள் தேவை. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வானது கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா செவி சாய்ப்பார்கள். அலுவலகத்தில் உங்களுடைய மரியாதையானது உயரும். விரும்பிய இடமாற்றங்களானது கிடைக்குங்க. அதே நேரம் எவரை பற்றியுமே புறம் பேசாமல் சக ஊழியர்களிடம் நட்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுமே தொண்டர்களினுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையை நோக்கி செல்லும். அதே போல கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை நீங்கள் வாங்குவீர்கள். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்தஸ்தானது இப்பொழுது உயர்ந்து காணப்படும். அதே நேரம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பொதுவாகவே பிறரிடம் பேசக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து பேச வேண்டும். போல எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பார்த்தீங்கன்னா பரப்பக்கூடிய அவதூறுகளை குறித்து நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே சாதகமாகவே அமையுங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளானது இப்பொழுது தேடி வரலாம். அதேபோல் உங்களுடைய திறமைகளானது வெளிப்படுத்தக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய செல்வாக்கும் உயரும். பணவரவானது அமோகமாகவே இருக்கும். புதிய வாகனத்தை நீங்கள் வாங்குவீர்கள். ரசிகர்களினுடைய ஆதரவோடு வெளிநாடுக்கு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பும் பாசமும் இப்பொழுது அதிகரிக்குங்க. உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். பணவரவானது சீராகவே இருக்கும். உடல் ஆரோக்கியங்களானது சிறப்பாக அமையுங்க. எங்கும் எப்போதும் பேசக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நிதானங்கள் தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த கால நெருக்கடியானது இப்பொழுது விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமையுங்க. எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும். தொழிலில் இருந்த நெருக்கடியானது நீங்குங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது சரணடையக்கூடிய நிலைகளானது உண்டாகும். வழக்குகளிலுமே சாதகமான நிலைகளானது ஏற்படுங்க. ராசி அதிபதி வக்ரம் அடைந்திருப்பதனால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது விலகும். மேலுமே உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது விலகுங்க. லாபஸ்தான சனி பகவான் எதிர்பார்ப்புகளை பார்த்தீங்கன்னா பூர்த்தியாக்குவார். வரவுகளை பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார். தொழிலில் இருந்த தடைகளானது நீங்கும். புதிய தொழிலில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பிற்கு முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் இப்பொழுது சேரும். பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் நீங்கள் பார்த்து வரக்கூடிய உத்தியோகம் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு இருந்த நெருக்கடி அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் எதிர்பார்ப்புகளும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பூர்த்தியாகும். பணிபுரியக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு பகையும் சேரலாம். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் ஏற்படும். அடுத்ததாக மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யோகம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு முன்பு ஏற்பட்டு இருந்த நெருக்கடியானது இப்பொழுது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா விலகுங்க. மனக்குழப்பங்களானது நீங்கும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய வலிமையானது உண்டாகுங்க. பிறரிடத்திலும் உடன் பணிபுரிபவர்கள் பார்த்தீங்கன்னா நலனிலுமே நீங்கள் அதிக அக்கறையை எடுத்துக்கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் பார்த்தீங்கன்னா முதன்மையாக இருப்பீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பானது இப்பொழுது எளிதாகவே பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். நினைத்த வேலையானது நடக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகளானது விலகுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்
புதிய தொழில் வந்து தொடங்குவீங்க. உங்களுடைய வெளிநாட்டு முயற்சியானது சாதகமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வேலைக்காக முயற்சி வந்தவர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய கனவுகளானது நினைவாகும். உங்களுடைய கடன் தொல்லைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகவே இப்போ விலக ஆரம்பித்திடுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்களும் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.